காமராஜர் ஐயா இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை. அதனால தயவு செஞ்சு யாராச்சும் காங்கிரஸ் கட்சிக்காரங்க காமராஜர் ஐயாவை கொண்டாட வந்துடாதீங்க. மகாத்மா காந்தி ஐயா காங்கிரஸ் கட்சியை கலைச்சிடலான்னு சொன்னார். அதனால தயவு செஞ்சு நீங்க மகாத்மா காந்தியும் கொண்டாட வந்துடாதீங்க. அவர் கட்சியே வேண்டான்னு சொன்னவரு. ஆனால் மகாத்மா காந்தி அவருடைய பெருமையும் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதைத்தான் நாங்க சொல்லி சென்னை ஏர்போர்ட்ல நம்ம அமைச்சர் போவாரு, செஞ்சி மஸ்தான் அண்ணன் பக்கத்துல போய் நின்னுகிட்டு செஞ்சி மஸ்தான் அண்ணன் நாங்க தான் கூட்டிட்டு வந்தோம், இதை நாங்க உக்ரைன்ல பாத்துட்டோம் அண்ணே. அவங்க காமராஜர் ஐயா இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை. அதனால தயவு செஞ்சு யாராச்சும் காங்கிரஸ் கட்சிக்காரங்க காமராஜர் ஐயாவை கொண்டாட வந்துடாதீங்க. இரண்டாக பிளந்த பொழுது இவங்கெல்லாம் இந்திரா காங்கிரஸை சார்ந்தவர். இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இந்திரா காங்கிரஸை சார்ந்தவர். காமராஜர் ஐயா தனியா கழட்டி விட்டாங்க. காமராஜர் ஐயா தனியாகத்தான் இருந்தாங்க. அது 1969 இடைத்தேர்தல் நாகர்கோவில் சாட்சி, 71 தேர்தல திமுக காங்கிரஸ் கூட்டணி சாட்சி. அந்த சரித்திரத்தை மறந்து விடக் கூடாது. அதனால் காமராஜர் ஐயா காங்கிரசினுடைய முதுபெரும் தலைவராக இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் இது இந்திரா காங்கிரஸாக மாறி இருக்கு. சிம்பல் மாறி இருக்கு, எல்லாமே மாறி வந்திருக்கு. அதனால் காமராஜர் ஐயாவை ஒரு தமிழகத்தினுடைய ஆளுமையாக தொடர்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போறோம். மகாத்மா காந்தி ஐயா காங்கிரஸ் கட்சியை கலைச்சிடலான்னு சொன்னார். அதனால தயவு செஞ்சு நீங்க மகாத்மா காந்தியும் கொண்டாட வந்துடாதீங்க. அவர் கட்சியே வேண்டான்னு சொன்னவரு. ஆனால் மகாத்மா காந்தி அவருடைய பெருமையும் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதைத்தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கஷ்டப்பட்டு பங்களாதேஷ் திரிபுரா மூலமாக பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்திய மாணவர்களை கொண்டு வந்து உணவளித்து தங்குவதற்கு இடம் கொடுத்து அவர்களை அங்கிருந்து கொண்டு வந்து சென்னை ஏர்போர்ட்ல இறக்கி விட்டுருவோம். சென்னை ஏர்போர்ட்ல நம்ம அமைச்சர் போவார், செஞ்சி மஸ்தான் அண்ணன் பக்கத்துல போய் நின்னுகிட்டு செஞ்சி மஸ்தான் அண்ணன் நாங்க தான் கூட்டிட்டு வந்தோம், இதை நாங்க உக்ரைன்ல பார்த்துட்டோம், இதை நாங்க சூடான்ல ஒரு முறை பார்த்தோம், இதை 2-3 முறை பார்த்துட்டோங்கண்ணா. கென்யால ஒரு முறை இதே மாதிரி வந்துச்சு. இன்னைக்கு பங்களாதேஷுக்கு மறுபடியும் போய் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. மக்களுக்கு தெரியும் வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை கொள்கை இருக்கும் பொழுது சென்னை ஏர்போர்ட்ல திமுகனால மேக்சிமம் போய் ரிசீவ் தான் பண்ண முடியும். ஆனா நம்ம கட்சி தொண்டர்கள் சைலண்டா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு உக்ரைன்ல இருந்து வந்த மாணவர்களை வீட்டுல போய் சந்திப்போம். பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க எங்கிட்ட வர்ற அப்ளிகேஷன்லாம் கலெக்ட் பண்ணி எம்இஏ கண்ட்ரோல் ரூமுக்கு ஆல்ரெடி அனுப்பிச்சாச்சு. எங்களுக்கு வந்த 16 அப்ளிகேஷன் வந்துச்சுங்கன்னா மொத்தமா தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துச்சு. நேற்று வரை வந்ததை கலெக்ட் பண்ணி எம்இஏ கண்ட்ரோல் ரூமுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். எங்களுக்கு வர்றதை செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு. இதே உக்ரைன் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நிறைய வந்துச்சு, நிறைய பேர் வரணும் அப்படின்னு நிறைய கிட்டத்தட்ட நாங்க அமைத்திருந்த கண்ட்ரோல் ரூமுக்கே கிட்டத்தட்ட 100க்கு மேல வந்துச்சு. ஆனா பங்களாதேஷ்ல யாராச்சும் இருக்கீங்கன்னா தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி அலுவலக செயலாளர் சந்திரன் அவங்க கிட்ட நீங்க அனுப்பி வைக்கலாம். பாரதிய ஜனதா கட்சி வெப்சைட்ல கொடுக்கலாம். சென்னை பக்கத்துல இருந்தா அலுவலகத்தில் நேர்ல வந்து கொடுக்கலாம். நீங்க கொடுப்பதை எம்இஏ கண்ட்ரோல் ரூம்ல கொடுத்து நாங்க ஃபாலோ அப் பண்றோம். உங்களுடைய குழந்தைகள் பத்திரமாக தமிழகம் வந்து சேரும் வரை அது எங்களுடைய பொறுப்பு. தெரியலீங்கண்ணா, நம்மளுடைய கட்சி அங்க எடுத்திருப்பாங்க. நான் உங்களுக்கு விரிவா நான் பேசுறேங்கண்ணா. நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ அண்ணா. நீங்க மேடம் எதை கேட்க வந்தீங்க? மேடம் இதுக்கு நான் பதில் சொல்றேன் மேடம். இப்ப மேடம் கேக்குறாங்க, இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு மின் கட்டணத்தை உயர்த்தும் பொழுதெல்லாம் இந்த உதய ஸ்கீம் மேல பணிய போடுறாங்க அப்படின்னு. ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஒரு 20 நிமிஷம் இதற்கு முன்பு பிரஸ் மீட் நம்ம கொடுத்துருக்கோம். உதய ஸ்கீமை பத்தி அதுல இருக்கக்கூடிய சிஸ்டம் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். அது மறுபடியும் உங்களுக்கு ஒரு அறிக்கையை அன்னைக்கு கொடுக்கிறோம். மத்திய அரசு எங்கேயும் மின்சார கட்டணத்தை உயர்த்துங்கள் என்று எங்கேயும் சொல்ல போவது கிடையாது. தமிழக அரசு குறிப்பா ஸ்மார்ட் மீட்டருக்கு அவர்களுக்கு சப்சிடி வேண்டும், பணம் வேண்டும் என்றால் அவங்க சில கண்டிஷன்ஸை மீட் பண்ணணும். உதாரணத்துக்கு ஸ்மார்ட் மீட்டரை ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை கம்ப்ளீட் பண்ணணும். ஸ்மார்ட் மீட்டரிங் கால்குலேஷன் அவங்க கொண்டு வரணும். அதே போல தமிழகத்தினுடைய மின்சார கம்பெனிகள் குறிப்பாக டிஸ்ட்ரிபியூஷன் 3ஆ பிரிச்சிருக்கோம். உற்பத்தி பண்றது வேற, டிஸ்ட்ரிபியூஷன் வேற, கலெக்ஷன் வேற. கலெக்ட் செய்யப்படக்கூடிய கம்பெனிகள் வராத கடனை குறைக்கணும். மின்சார கம்பெனிகள் நஷ்டத்துல தொடர்ந்து இயங்கி மத்திய அரசு கிட்ட பணம் கேட்க கூடாது. இதுதான் மத்திய அரசினுடைய கண்டிஷனோ தவிர தமிழக அரசினுடைய பொறுப்பின்மைக்கும் அவர்களுடைய கையாளாக தனத்திற்கும் மத்திய அரசு எப்பொழுதும் நீங்க கட்டணத்தை உயர்த்துங்கன்னு எங்கேயுமே நம்ம சொல்லல. இன்னைக்கு நீங்க குஜராத் ஒரு கம்பேரிசனா எடுத்துக்கங்க. நம்ம காலையில பேசின டேட்டாவை மறுபடியும் நீங்க பாருங்க.
200 யூனிட் மந்த்லி கொடுக்கறத விட மந்த்லி கால்குலேட் பண்ணுங்க. 2 months தமிழ்நாடு கால்குலேட் பண்ணிட்டு குஜராத்தோட கம்பேர் பண்றாங்க, அது தவறு. இதே தமிழ்நாடு மந்த்லி கால்குலேட் பண்ணி குஜராத்தோட கம்பேர் பண்ணும் பொழுது அவர்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டினுடைய மின்சார கட்டணம் பக்கத்து மாநில மின்சார கட்டணம் எப்படி இருக்கும். அங்க இருக்கக்கூடிய லாஸ பாருங்க, தமிழ்நாட்டினுடைய எனர்ஜி மிக்ஸ பாருங்க. அதிகமாக காற்று மூலமாக வரக்கூடிய மின்சாரம் தமிழ்நாடு நம்பர் 1, சோலார்ல டாப் 3ல இருக்கும். நம்முடைய எனர்ஜி மிக்ஸே ரெனியூவபிளை நோக்கி இருக்கும் பொழுது இன்னும் கோலுக்கு உங்க கொடுக்கக்கூடிய காசை பாருங்க. அதனால் தமிழக அரசு இதை சொல்லுகின்ற பொய்யாகத்தான் இருக்கு. அடுத்த முறை நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த உதய ஸ்கீமை பத்தி மறுபடியும் விலாவரியாக பேசுவதற்கு பத்திரிகை நண்பர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஆனா இன்னைக்கு நேரம் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு அந்த அறிக்கையை மறுபடியும் வாட்ஸ்அப் குரூப்ல அன்எம்ப்ளாய்மெண்ட், உதய ஸ்கீமுக்கான டாக்குமெண்ட், 3வது நீங்க கேட்ட கிரைம் முன்னேற்ற கழகத்தினுடைய டாக்குமெண்ட் 3ம் உங்க வாட்ஸ்அப் குழுவில் நாங்க பகிர்ந்தோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.